வியூவர்ஸ், மணிமேகலை தினகரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அம்மா ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். வாரத்தில் 4 நாள் வந்துட்டு 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட வந்துட்டு இதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் கொஞ்சம் போல் நல்லா விட்டுருக்குங்க. இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி பூ, கொஞ்சம் போல் கல்பாசி எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். இதுலேயே நீங்கள் எண்ணெயிலே போட்டு வந்து புதினா வதக்கிடுங்க. வதக்குறதே உங்களுக்கு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதை எண்ணெயில் நீங்கள் வதக்க போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது அம்மா சொன்னது தாங்க. வதங்கினோடனே இதில் இஞ்சி பூண்டு விடுறதுல வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட சேர்ந்து கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கு. அரைச்சதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போனதும் 1 வழக்குக்கு 3 தக்காளிங்கிற வீதம் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. இதாங்க அளவு. 1 வழக்குக்கு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 தக்காளி போதும். கொஞ்சம் போல் கலர் சேஞ்சுக்காக வேணும்னா நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போல் மிளகா பொடி வேணுமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் சிக்கன் வாசனை மட்டன் வாசனையோடு சேர்ந்து வேணும்னா நீங்கள் வந்துட்டு மட்டன் பொடி சிக்கன் பொடி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் போல் மல்லி இலை வந்து எடுத்து தூவுங்க. மல்லி புதினா ஆட் பண்ணுறதே உங்களுக்கு இதில் தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னா சாதம் உங்களுக்கு பக்காவான ஃப்ளேவரில் கிடச்சிருங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போயே நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அடைச்சி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைகள் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இப்போ அளவு தண்ணி அளந்து வச்சுருக்குது. அதை ஊற்றி சாதமும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு காரம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.25 அளவுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து சாதம் ரொம்ப குழையாது. கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போது மூடி வச்சுட்டு ஹையில் வச்சு ஒரு விசில், ஸ்லிம்மில் வச்சு ஒரு விசில் அடிக்க விட்டுருக்கு. பாருங்கள் சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்குது. இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான தக்காளி சாதம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மணக்க சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.